அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் நம்ம நீங்க பார்க்க போறது 7ஆம் வகுப்பு பருவம் 3ல பயிற்சி 2.3 கேள்வி 9வது கேள்வி. கேள்வி என்ன பாருங்க. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 265 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மார்க் கொடுக்குறாங்க. அது ரெண்டுத்துலயும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம என்ன செய்யறோம், அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் தேதிடுறோம். அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவுன்னா 500, அதை பகுதியில போட்டுடுறோம். பெறப்பட்ட மதிப்பெண் 225 பெருக்கல் 100/100. இந்த பை 100 தான் நான் செய்யறோம், சதவீதமா எழுத போறோம். 100 100, 500 500 அப்படின்னு இதை வகுத்து வரும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 225 டிவைடட் பை 5 இருக்கும். பெருக்கல் இல்லாம சதவீதம் ஆயிடும். ஏன்னா 1/100 வந்து சதவீதம் மாத்திரும். இது ஓர் 5 5, இதுல எத்தனை 5 இருக்கும் அப்படின்னா 43. 5 வந்து 225, 45 மன்னிக்கும், 45 3. செகண்ட் டிவிஷனுடைய பர்சன்டேஜ் பார்க்கணும் இப்போ. அதே போல மொத்த மதிப்பெண்கள் 500, பெறப்பட்ட மதிப்பெண்கள் 265. 100 பெருக்கி 100 வகுத்துறோம். இந்த பை 100 தான் சதவீதம் மாறப்போகுது. மேல இருக்கிற 100 வந்து வகுத்துறோம். 100 100, 5 100 500 வரும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 8 எழுதுறோம். டிவைட் போட்டு 265 டிவைட் பை 5 எழுதிடும். சதவீதம் எழுதுறோம். 1/100 வந்து சதவீதமா எழுதிடும். இப்போ இதை வகுத்துறோம். ஓர் 5 5, இதுல எத்தனை வாட்டி இருக்கும் 53 5 வரும். அப்ப அந்த 1/100 சதவீதம் எழுதிடும். 53% செகண்ட் டிவிஷன்ல, ஃபர்ஸ்ட் டிவிஷன் 45. அப்ப மதிப்பெண் அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீசிங் மார்க்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு செகண்ட் டிவிஷன்ல 53% மைனஸ் பண்ணிடும். 45 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னா 8% வரும். அப்ப அதிகரிக்கப்பட்ட மதிப்பெண் வந்து 8% அர்த்தம். இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுன்னா ரொம்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம